அன்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஆ, நம்ம உபயோகிக்கிற எண்ணெயை பற்றி, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறதா, செசமி ஆயில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதா, எக்ஸ்ட்ரா வர்ஜின். 30 வயசு இருக்கவருக்கு மெடிகேஷன் இருக்குது ஹார்ட் அட்டாக்னால, 2 ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, பிளாக்கெல்லாம் இருக்குது. அப்போது அதனால் அவங்க வந்து கேட்குறாங்க அதை பற்றி. இப்போது இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம வந்து முன்னவே சொல்லியிருக்கோம், இந்த ஹார்ட் அட்டாக்கில் இப்போ அதிகமாக சீக்கிரமாக சிறு வயதிலே வர்றதுக்கு காரணம் உணவு தான். உணவு மெயினாக வந்து ரொம்ப விஷத்தன்மையாக இருக்குது. நம்ம வந்து துரு எடுக்கிற மாதிரி உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். அதை பற்றி அந்த துருங்கிறது என்ன விளக்கியிருக்கோம் முன்னவே. அப்போது அதில் எண்ணெய் மட்டும் காரணம் இல்லை, எல்லாமே அரிசி, சர்க்கரை எல்லாமே வந்து பாலிஷ் பண்ணுறனால அந்த துருவெடுக்காத இருக்கக்கூடிய தன்மை வந்து அந்த பெயிண்ட்டுங்கிறது எல்லாமே உணவுகளில் போயிருச்சு. அதனால் தான் இந்த பிளாக்ஸு மட்டும் இல்லை, எல்லா உறுப்புகளும் துருவெடுத்து பிரச்சனை பண்ணுது. இப்போது எந்த மாதிரி எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சக்கில் போட்டு ஆட்டின நல்லெண்ணெய் அதுதான் கரெக்டு. எக்ஸ்ட்ரா ஒரிஜினல்லாம் சொல்லி வைக்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்புறது அப்படின்னு தெரியல. நல்லது, நம்ம ஊர்லலாம் வந்து சக்கில் ஆட்டி கிடைக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நல்லெண்ணெய், அது ஆர்கானிக்காக இருந்தால் அதுதான் பெஸ்ட்டு. நல்லெண்ணெயை விட உகந்தது எதுவுமே இல்லை. ஆலிவ் ஆயிலெலாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மெடிட்ரேனியன் டயட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. அது ஏன் அதில் சிறந்ததுன்னா, அதில் அவங்க குறுமிளகு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து யூரோப்பியன்ஸ் பாருங்கள், சில்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, பச்சை மிளகாய், வரமிளகாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க முழுக்க குறுமிளகு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் யூரோப்பியன்ஸ் எல்லாம் வாஸ்கோடி காமாலாம் எதுக்கு இந்தியாவை நோக்கி கேரளாவை நோக்கி வந்தாங்கன்னா, வாணிகத்துக்குன்னா மெயினாக இது தான், குறுமிளகுக்காக தான். அந்த குறுமிளகும் மஞ்சளும் சேர்த்து சாப்பிட்டா தான் வந்து நமக்கு வந்து உடலில் வந்து நிறைய நோய்களை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அப்போது ஆலிவ் ஆயிலை விட நல்லெண்ணெய் தான் சிறந்தது, தேங்காய் எண்ணெய் தான் சிறந்தது. இதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இன்னும் வெஜிடேரியனாக மாறிடணும். ஏன்னா நான்வெஜ் ஃபுட் எல்லாமே வந்து விஷம் ரொம்ப கலந்து வருது. அதை பற்றி தனியாகவும் நான் பேசுகிறேன். அப்புறம் இது ரைஸ் வந்து அந்த நாட்டு அரிசி, ஹைப்ரிட் ஐஆர்8 அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நாட்டு அரிசியை யூஸ் பண்ணுங்கள். காய்கறிகள் எல்லாமே நாட்டு காய்கறிகள் அதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு வாங்க. மீதி எல்லாம் ஹைப்ரிடாக தான் இருக்குது. வெளிநாட்டு காய்கள் அதெல்லாமே ஹைப்ரிடாக வருது. நம்ம ஊர்லேயுமே நிறைய காய்கறிகள் எல்லாமே வந்து ஹைப்ரிடாக வந்திருக்கு. அதெல்லாம் நேச்சுரலாக யூஸ் பண்ண பாருங்கள். அப்போது உங்களுக்கு இந்த திருப்பி இந்த ப்ராப்ளம்